நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். வணக்கம் நேர்களே. முத்து நகரில் தவிழ்ந்து ராட்டினமாய் சுழன்று இன்று 8 திக்கும் மத யானை உருவாக்கி இருக்கும் இயக்குனர் திரு KS தங்கசுவாமி அவர்களை தான் சந்திக்க போகிறோம். வணக்கம் சார். 2012ஆம் ஆண்டு வெளிவந்த ராட்டினம் படத்தின் மூலமாக திரையுலகிற்கு ஒரு நல்ல டைரக்டர் அறிமுகமாயிருக்கீங்க. முதல் படத்திலே ஒரு டிஃப்ரெண்டான கோணல்ல படத்தை எடுத்துட்டு போயிருக்கீங்க. இந்த சான்ஸ் எப்படி கிடைச்சது? இந்த திரையுலகிற்குள்ள எப்படி வந்தீங்க? ஆக்சுவலாக சினிமாவுக்கு வந்தது நடிக்கிறதுக்கு 94லேயே வந்துட்டோம். அது அந்த சில போராட்டங்களுக்கு அப்புறம் உதவி இயக்குனராக ஜாயின் பண்ணி ஒரு 2 படம் லாஸ்ட்டு கடைசியாக ஒர்க் பண்ண 2 படங்கள் எனக்கு தூத்துக்குடியிலே களமாக அமைஞ்சிச்சு. மார்கழி 16 படம், பிடிச்சிருக்குன படம். அதனால் நான் அந்த ஊர்லேயே ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அப்போ என்னோடய ஒர்க் பார்த்த என்னோடய ரிலேட்டிவ் தான் ஜவஹர்னு சொல்லி நான் முதல் படம் வாய்ப்பு தந்தவர். அவர் பார்த்துட்டு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், நீ தான் டைரக்டர் அப்படின்னாரு. ஓகேன்னு சொல்லி கதை கூட கேட்டதில்லை, அப்படி உருவான படம் தான் ராட்டினம். நடிக்கணும்னு வந்தீங்க, இயக்குனர் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. நடிக்கணுங்கிற ஆசை எப்படி வந்து? நடிக்கணுங்கிற ஆசை சின்ன வயசுலேயே வால் போஸ்டர் பார்த்தே வந்துட்டுருக்கேன். அந்த காலகட்டங்களில் மீடியாக்கள் இந்த மாதிரி ஒரு பரவலாக இதாக கிடையாது. இப்போ செல்ஃபோன்லேயே எல்லா விஷயமும் இருக்குது. அப்போ என்னென்னா வால் போஸ்டர் தியேட்டரை தேடி போய் தான் டவுசர் போட்ட காலத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து போய் படம் பார்த்த காலங்கள் உண்டு. அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். திரையில் ஸ்க்ரீனில் ஹீரோக்களை பார்க்கும்போது நாமளும் இப்படி ஆயிர மாட்டோமா அப்படின்னு ஒரு கனவு தான் இப்போ இயக்குனர் ஆக்கிது. சார், நடிப்பு தான் ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுலேருந்தே ஆசைப்பட்டேன் அப்படின்னீங்க. ஃப்யூச்சரில் நடிக்கிறதுக்கான சான்ஸ் நிறையா வரும்போது இந்த டைரக்ஷன் அப்படிங்கிற பார்ட்டை விட்டுருவீங்களா? இல்லை, கண்டிப்பாக கிடையாது. டைரக்ஷன் தான் எனக்கு ஒரு நிலையான இடத்த கொடுத்துருக்கு. இப்போ போயிட்டுருக்கிற 8 திக்கும் மதையாக இருக்கட்டும், எனக்கு இப்போ ஒரு நல்ல நேம் இருக்குது. ராட்டினமும் சரி, இதுவும் சரி, நல்ல நேம் இருக்குது. அந்த நேமை தக்க வைக்கிற மாதிரி அடுத்தடுத்த படங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 8 திக்கும் மத யானை எப்படி சார் வந்திருக்கு? 8 திக்கும் மத யானை ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இப்போ பார்த்த ப்ரெஸ் ஷோ போட்டோம், எல்லோரும் நல்ல ரெஸ்பான்ஸு, எல்லாருமே விஷ் பண்ணிட்டு போனாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், பார்த்துட்டு முதல் படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காதல் கதை எடுத்து சொல்லியிருந்தீங்க. இந்த படத்தில் கதை கரு என்ன சொல்ல முடியுமா? முதல் படம் காதலை இன்னொரு கோணத்தில் சொல்லியிருந்தோம், அதோட உண்மை தன்மையை சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த படத்தில் கதை அப்படின்னா கரு என்னென்னா 8 திக்கும் மத யானை டைட்டிலுக்குரிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு தனி மனிதனுக்கு அவனுக்கு ஒரு ப்ராப்ளம்னு ஒன்று வரும்போது அதுக்கான தீர்வை தேடி போகும்போது தீர்வை கொடுக்க வேண்டிய அதிகார வட்டங்கள், இவனுக்காக உருவாக்கப்பட்ட கட்டமைப்புகள் அது சரியான விஷயமாக இருக்குதா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். இவன் அணுகும்போது அது மறுக்கப்படும் போது இவனோட நிலைப்பாடு என்ன, இதுதான் 8 திக்கும் மத யானையோட ஒரு கான்செப்ட். 8 திக்கும் பிரச்சனைகள் இருக்குது மத யானை மாதிரி, அதனால தான் 8 திக்கும் மத யானைங்கிற டைட்டிலும் வச்சேன். அதாவது உங்களுடைய ராட்டினம் படம், அதாவது தூத்துக்குடி மண் வாசனை, கிட்டத்தட்ட பாரதி ராஜா சார் மண் வாசனை மாறாமல் எடுக்கிறது மாதிரி நீங்கள் எடுத்திருந்தீங்க. ஸோ இதை பார்த்துட்டு பாரதி ராஜா சார் ஏதாவது சொன்னாங்களா? பாரதி ராஜா சார் இந்த படத்தை ரொம்ப லேட்டாக பார்த்துருக்காங்க. மலேசியாவில் அவங்க பொண்ணு வீட்டில் வச்சு பார்த்துருக்காங்க. அவங்க பொண்ணு டிவிடி கொடுத்து அதை பார்க்க சொல்லி படம் பாருங்கப்பா நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா என்னடா ராட்டினம் அப்படி இப்படின்ட்டு பார்த்துருக்காரு. பார்த்ததுலேருந்து இம்ப்ரெஸ் ஆகி இமீடியட்டாக அவங்க அசிஸ்டன்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஃபோன் பண்ணி அந்த படத்தை போய் உடனே தியேட்டரில் போய் பாருங்கள் அப்படின்னோடனே அவங்க பார்த்துட்டு எனக்கு கால் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு, கிடைக்கல. பத்திரிகை இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாப்புல, இப்படி உங்களுக்கு சமீபத்தில் நீங்கள் உங்களை ரசித்த படங்கள் அப்படின்னோடனே சமீபத்தில் எனக்கு நம்பிக்கை தந்த படங்கள் ஒரு 2 படம் சொல்லிவிட்டு 3வது என் படம் ரொம்ப நம்பிக்கை தந்திருக்கு அந்த டைரக்டரோட படம் அப்படின்னு சொல்லிட்டோன்னா நான் நேரில் போய் மீட் பண்ணேன். எல்லாரையும் சின்ன பையன் மாதிரி எல்லாரையும் எந்திரிச்சு நான் அவன்கிட்ட சொன்னலடா அந்த டைரக்டர் தான் இவர் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் என்னோட இந்த 8 திக்கும் மத யானை ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருந்தார், அவ்வளோ நல்ல ஒரு விசஸ் பண்ணியிருந்தார். ரொம்ப சந்தோஷமானது. சரி, இப்போ நேட்டிவிட்டி ஓரியன்டாகவே படம் எடுத்திருக்கீங்க. கமர்ஷியல்ஸ் அப்படின்னு வரும்போது என்ன மாதிரியான ஒரு கதைகள் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது? கமர்ஷியல் கண்டிப்பாக கமர்ஷியலுங்கிறது ஒரு ஹீரோ, அந்த பில்டப்பு, ஒரு சின்ன சின்ன ரசிகர்களுடைய அந்த ஹீரோவை நோக்கி ரசிகர்களுடைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதை பூர்த்தி செய்ய வேண்டிய விஷயம்தான். அதையும் ஒரு எல்லை மீறாமல் செஞ்சுருந்தோம்னா கண்டிப்பாக நல்ல படங்கள், கமர்ஷியல் படங்கள் பண்ணலாம். அதாவது முதல் இயக்குனர் உங்களுக்கு கலைமணி சார்ட்ட தான் உங்களுக்கு அறிமுகம் கிடைச்சிது. ஸோ அந்த அறிமுகம் எப்படி இருந்துச்சு? கலைமணி சார்ட்ட நான் நடிக்கிறதுக்காண்டி ட்ரை பண்ணுறதுக்காண்டி தான் போயிட்டுருப்பேன், பேசிகிட்டு இருப்பேன். ஆனால் அவர் நான் என்னென்னா ரொம்ப தயக்கமான நான் நடிக்கணும்னா கொஞ்சம் எல்லாம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் கூச்சம் இருக்கக்கூடாது. நான் போய் சான்ஸ் இருக்கிறதுக்கு தயங்குற கேரக்டர். அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அவர் ஒரு நாள் சொன்ன, இந்த எங்கேயாவது ஒரு
அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணுறியா அப்படின்னாரு. கண்டிப்பாக சார்னு சொன்னோன்னா அவர்கிட்ட அப்படி ஜாயின் பண்ணது தான் அது. சார் கிட்டத்தட்ட 94லேருந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்க. அதாவது ஒரு 18 வருடம், ரொம்ப ஷார்ட் பீரியட்னு சொல்ல முடியாது, ஒரு கிட்டத்தட்ட 18 வருடம் ரொம்ப ஒரு ஹியூஜான ஒரு விஷயம் சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கஷ்டப்பட்ட விஷயங்கள் என்ன, கற்றுக்கொண்ட விஷயங்கள் என்ன? கஷ்டம் அப்படிங்கிறது நம்ம விரும்பி ஏற்றுக்கிட்ட விஷயம். அது என்னென்னா அதை வந்து நான் கஷ்டப்பட்டு நான் சினிமா அது ஏன் நான் ஒரு வேலைக்கு போனால் எனக்கு சம்பளம் கிடைக்க போது சாப்பிட போகிறேன், இல்லை என்ன ஊரில் இருந்து தொழிலை பார்த்தோன்னா அதில் வருமானம் வரப்போகுது. இதில் வந்து கஷ்டம் அப்படிங்கிறது எனக்காக வருத்திக்கிட்ட விஷயந்தான். அந்த கஷ்டம் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். இந்த சினிமா அப்படிங்கிறது வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து கொடி கட்ட முடியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கஷ்டங்கள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை நான் பெருசாக பேச விரும்பலை. கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது. சினிமாவில் வந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது. அந்த அனுபவங்கள் தான் அடுத்தடுத்த படங்களாக வரும். இப்போ ராட்டினம் படத்தில் ஒரு பாட்டு ஹிட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் கதைக்கு பாடல்கள் வந்து சூஸ் பண்ணும் போது இப்படி தான் வரணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து மியூசிக் டைரக்டர் கிட்ட சொல்லிடுவீங்களா? கண்டிப்பாக. நம்ம என்ன இப்போ என்னோடய படங்களில் வந்து சாங் எல்லாமே வந்து மாண்டேஜஸாக இருக்கும் மேக்ஸிமம். அதனால அந்த காலகட்டத்தை வந்து கடத்துகிற விஷயமா இருக்கும். லவ்னா அந்த லவ்வோட வந்து அதிகப்படியான ஒரு இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஆரம்பிச்சிச்சு, இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது ஆரம்பிச்சு இப்போ காலேஜ் வரைக்கும்னா அதை வந்து நான் படமாக எடுத்துகிட்டு இருக்க முடியாது. அந்த விஷுவல்ஸ் வந்து காலகட்டத்தை கடத்துகிற விஷயமா அதுக்குள்ளே பயன்படுத்துவேன். அந்த மாதிரி தான் பாடல்கள் எல்லாமே இருக்கும் மேக்ஸிமம். இப்போ சரி, இப்போ இத்தனை வருட காலம் நீங்கள் வெயிட் பண்ணியிருப்பீங்க. நிறையா நேரத்தில் என்னடா நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்குமே அப்படிங்கிற ஒரு சலிப்பு என்னைக்காவது வந்திருக்கா? இல்லை, சலிப்பு வந்து ஊருக்கு போயிட்டேன். ஆக்சுவலாக வந்து சுனாமி வர்றதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி நான் ஊருக்கு போயிட்டேன், தூத்துக்குடிக்கு. போயிட்டு என்னென்னா ரொம்பவும் ஒரு ஒரு சலிப்பு தான், ஒரு கோபம், நம்ம மேலே ஒரு வெறுப்பு. ஊருக்கு போயாச்சு. ஊருக்கு போகும்போது அப்போ தான் வந்து கனகு சார், இந்த பிடிச்சிருக்கு டைரக்டர் வந்து நான் படம் ஆரம்பிக்கிறேன் வர்றியா அப்படின்னாரு. ஒரு நாள் டைம் கொடுக்கண்ணா, ஒரு நாள் மறுநாள் வந்து வர்றேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதுலேருந்து எனக்கு கண்டினியூவாக எல்லாமே வந்து கரெக்டாக போயிட்டுருக்கு. கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க இவங்க அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? கலைத்துறையில் நான் ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது அப்படின்னா நான் வந்து என்னோடய டைரக்டர்ஸ் 2 பேரை சொல்லணும். டைரக்டர்ஸ் என்ன ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாரையும் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து ஜவஹர் சொல்லணும், ராட்டினம் படத்தோட ப்ரொடியூசர் ஜவஹர் சொல்லணும். இப்போ வந்து இந்த படத்தோட வந்து எனக்கு வந்து என்னோடய எல்லாத்துக்கும் பின்புலமாக இருக்கிற என்னோடய நண்பன் ரமேஷ் சொல்லணும். ஏன்னா வந்து எப்படி சொல்கிறது, ஒரு டோட்டலாகவே வந்து ஒரு அது சொல்கிறதுக்கெலாம் வார்த்தை கிடையாது. ஏன்னா எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கெலாம். அந்த ஒரு விஷயம். கலைத்துறையில் உங்களோட ரோல் மாடல் யார் சார்? கலைத்துறையில் நான் சின்ன வயசுலேருந்தே வந்து எனக்கு கமல் சார் ரொம்ப பிடிக்கும், ரஜினி சாரும் பிடிக்கும். நான் சிவாஜி சார் வால் போஸ்டர் விடும்போது நான் 2ஆம் கிளாஸ் படிக்கிற போது அந்த ரிஷி மூலம்னு ஒரு படம் வால் போஸ்டர் விட்டாங்க. சின்ன நல்ல ஞாபகம் இருக்குது எனக்கு. அந்த கார்னேஷன் தேட்டர் எங்கள் ஒரு தேட்டர், எங்கள் சைக்கிள் ரிக்ஷாவில் போவோம். அந்த மேட்ரு அப்பத்துலேருந்தே எனக்கு வந்து இந்த மாதிரி நமக்கும் வால் போஸ்டர் விட்டணும்னு சொல்லி இப்போ வந்து எனக்கு 8 தீக்கு மதனையில் தான் அது நடந்திருக்கு. வால் போஸ்டரில் நான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம் சார். இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன், இந்த உங்களுடைய படங்களில் மியூசிக் டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர் இவங்கெல்லாம் அந்த படமும் சரி இந்த படமும் சரி ஒருத்தங்க. ஸோ நீங்கள் அவங்கள பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து மனு ரமேஷன். ஆக்சுவலாக பிடிச்சிருக்கு படத்தில் நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணது தான் அவர் மியூசிக் டைரக்டர் அறிமுகமானார். அதுலேருந்து எங்களுக்குள்ள நல்ல ஒரு வேவ் லென்த் இருந்துச்சு. அப்போவுமே வந்து ஏதாவது சொன்னோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து என்கரேஜ் பண்ணாப்புல. இது இப்படி தான் நம்ம சும்மா ஏதாவது தகப்பதங்கன்னு ஏதாவது சொல்லுவோம். அப்போ வந்து அவர் வந்து நல்லா இருக்குது சார் இது அப்படி எதோ என்கரேஜ் பண்ணுவார். என்கரேஜ் பண்ணும்போது ராட்டினம் பண்ணோன்னே முதல் ஆப்ஷனாக அவரை எடுத்து பண்ணி கொடுங்க அப்படின்னோடனே ஆரம்பிக்கும் போது என்னென்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த விஷயத்த வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. நம்மளோட ரியாக்ஷன் இல்லைன்னா வேண்டாம் அப்படின்றாரு. சின்னதாக வந்து ஒரு நம்மகிட்ட கண்ணாசி இருந்துச்சுன்னா ஓகே ஆகும். அந்த மாதிரி வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மளோட இதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணக்கூடிய ஆள். இப்போ 8 திக்கும் மதை அன்னைக்கு நீங்கள் தான் ப்ரொடியூசர் கம் டைரக்டராக இருக்கீங்க. ப்ரொடியூசர் அப்படிங்கிறப்ப நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இந்த படம் எடுக்கிறதுக்கு எத்தனை காலங்கள் எடுத்துக்கிட்டீங்க? என்ன மாதிரியான ஒரு ட்ராபேக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? நான் வந்து ஷூட்டிங் படம் வந்து எடுக்கிறதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. படம் எடுத்தேன், முடித்தேன், படம் பார்த்தாங்க, எல்லாம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குனாங்க. ஆனால் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் எனக்கு பிரச்சனை. ஏன்னா இப்போ வரைக்கும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிரச்சனை. இப்போ ரிலீஸ் வந்து இப்போ ஸ்டூடியோ நேம் பண்ணுறாங்க. அதுலேயும் வந்து சுரேஷ் சார், நாசர் வந்து படம் பார்த்துட்டு இம்ப்ரெஸ்ஸாக இந்த படத்தை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் பண்ணாங்க. எல்லாருமே வந்து கேட்குற ஒரே கேள்வி ஆர்டிஸ்ட் வேல்யூ இல்லை அப்படிங்கிறது தான். இந்த ஹீரோட படம் போன படம் ஓடலை,
இப்படி தான் வந்து இருக்கே தவிர வந்து நல்ல படமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதே இல்லை. புதுமுகங்கள் அப்படின்னா இந்த ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறீங்களா சார்? கண்டிப்பாக இருக்குது. ஏதாவது ஒரு புதுமுகங்களோட படம் ஓடும், அது வந்து ஏதாவது பெரிய பேனர் எடுத்து பண்ணியிருப்பாங்க, அப்படி தான் இருக்கும். அப்படி ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து புதுமுகங்களை வச்சு எடுத்துகிட்டு இருந்தால் இன்றைக்கி வந்து 300 படம் 320 படம் எடுக்கிறாங்க. போன வருஷத்தில் ரிலீஸ் ஆன நேரடி தமிழ் படங்களே வந்து 206 படம், அது இல்லாமல் டப்பிங்கிற இதுன்னு சொல்லி 300 படம் தாண்டிடுச்சு. வருஷத்தில் இருக்கிறதே 365 நாள். இருக்கிற தேட்டர் வந்து 750 தேட்டர் தான். ரிலீஸிங் கெப்பாசிட்டிங் தேட்டர் 600 தேட்டர் தான். படங்கள் எப்படி ரிலீஸ் பண்ணுறது? அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இப்போ போயிட்டுருக்கு. அதனால் வந்து புதுமுகங்கள் உங்களுக்கு 100 படம் எடுக்கிறாங்கன்னா அதில் ஒரு படம் வந்து தான் நமக்கு வந்து 200 படம் எடுத்து 4 படம் தான் சக்ஸஸ்ஸு. இதில் பெரிய ஹீரோக்கள் படமும் காணாமல் போயிடுச்சு. எல்லாம் பிரச்சனைக்குள்ளே தான் இருக்குது. எல்லாமே நல்ல படங்கள் கரெக்டான படங்கள் சக்ஸஸ் பண்ணும். சார் இன்னொரு விஷயங்கள் கேட்கணும்னு நினச்சேன். பொதுவாக படம் எல்லாமே இந்த வெள்ளிக்கிழமை என்று தான் ரிலீஸ் ஆகும் இல்லையா? இது இப்போ ஓகே சாட்டர்டே சண்டே வெக்கேஷன் வரும், அது சாட்டர்டே சண்டே லீவ் வரும், அதனால அது ஒரு காரணம். இப்போ நீங்கள் மற்ற நாளில் ரிலீஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு அதுலேயே ஏதாவது ப்ராப்ளம் வருமா, இல்லை எதனால மற்ற நாட்கள் மற்ற நாட்களில் ரிலீஸ் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து தேட்டருக்கு ஆள் வர மாட்டாங்க. எல்லோரும் ஒர்க்கிங் டேஸில் அது இப்போ வெள்ளிக்கிழமை அப்படின்னா வந்து ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து வருவாங்க. சனி ஞாயிறு லீவு மேக்ஸிமம். அப்படிங்கும்போது வந்து அது கண்டினியூ ஆகும். அந்த ஹைப்பு தான் அடுத்தது வந்து தேட்டருக்குள்ளே ஆளை கூட்டு வரும். சார் ஒவ்வொரு இயக்குநர்களும் தங்களுடைய படங்கள் டைரக்ட் பண்ணும்போது ஒரு ஃபார்முலா வச்சுருப்பாங்க தங்களுடைய படங்களுக்கு. நீங்கள் என்ன மாதிரி ஃபார்முலாஸ் வச்சு மைண்டில் தோன்ற விஷயங்கள் அதை வந்து முடிவு பண்ணுற விஷயம். ஒரு கண்டென்ட் எடுத்துக்கிட்டோம்னா இது எங்கே ஆரம்பிக்கணும், எங்கே முடிக்கணும், எந்த இடத்துல இன்டர்வல் பிளாக் வரணுங்கிறது அது அந்த கதை ஓட்டத்திலே நடக்கும். இதை வந்து நம்ம பிளான் பண்ணி முன்னாடி பின்னாடி நகட்டி வைக்கிறது தான் ப்ராப்ளமே. இதை வந்து கரெக்டாக வந்து இதுக்கு வந்து சினிமாவுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது. 3ஆவது சீனில் சாங் வரணும், 5ஆவது சீனில் ஃபைட் வரணுங்கிற எந்த ரூல்ஸும் கிடையாது. அது என் படத்தில் அப்படி பண்ணுறதில்ல. நான் ஒரு படத்திற்கு கதை எழுதுறதுக்கு எவ்வளோ நாள் சார் எடுத்துப்பீங்க? இல்லை, அது வந்து நம்ம வந்து ஒரு 4-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாட்டு யோசிச்சிருப்போம். அது மிந்தானது தான் வந்து கிளிக் ஆகிருக்கும். அதுலேருந்து திருப்பி ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு வந்து கணக்கு வழக்கு கிடையாது. இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போகிறோன்னா, இப்போ இவர் தான் ஹீரோ அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சுன்னா இவரோட அவுட்புட் என்ன, இவருக்கு எந்த லெவலில் கொடுக்கலாங்கிறத வந்து ஒரு எல்லைக்குள்ளே நிப்பாட்டி படத்தை முடிக்கலாம். நீங்கள் உங்கள்கிட்ட வரக்கூடிய அந்த இளம் இயக்குனர்கள் அவங்கள்ட்ட என்ன சொல்லுவீங்க? உங்கள்கிட்ட சான்ஸ் கேட்டு வரணும். முதல்ல வந்து அவங்கக்கிட்ட வந்து என்னென்னா அந்த ஸ்டஃப் இருக்கான்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஏன்னா நான் சும்மா வேலையை சேர்த்து அவங்க நேரத்தை வீணடிச்சிடக்கூடாது அவங்க. ஏன்னா சினிமா வந்து காலத்தை விளங்கிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது. இப்போது அதில் வந்து நான் கரெக்டாக நல்லா மைண்டுக்கு ஏதோ ஒரு இடத்துல சொல்லுவோம், ஓகே வச்சு சேர்த்துக்கலான்னு சொல்லி அப்படி தான் சேர்த்துக்கிறது. மற்றபடி வந்து பெரிய இது வேணும் அது வேணும் ஒரு 4-5 விஷயங்கள் வந்து ஒர்க் அவுட் ஆகும். அது 2 வார்த்தை பேசும்போதே தெரியும், ஓகே ரொம்ப ஆர்வமாக இருக்கான். நல்ல நமக்கு தேவை வந்து நம்மளை ஃபாலோ பண்ணணும். அந்த விஷயந்தான், அந்த விஷயத்தை பண்ணுற கரெக்டான பசங்கள் இருந்து பண்ணுவோம். அது இந்த ரிலீசிங் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணீங்க? அதுவும் நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக வேறு இருக்கீங்க. இல்லை, இப்போ வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து இப்போ தானு சார் வந்திருக்காங்க. இப்போ அது அவங்க வந்து இப்போ வந்து ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. இப்போ இந்த படங்கள் எல்லாத்தையும் வந்து தேங்கி இருக்கிற படங்கள் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் தீவிரமாக இருக்காங்க. இது வந்து என்னென்னா இப்போ போய் நம்ம இப்போ தான் ஸ்டார்டிங் இந்த இடத்துல ஏன் பிரச்சனையில் நான் கொண்டு போகிறதுக்கு விரும்பலை. எனக்கு வந்து அதுக்கு இந்த ஸ்டூடியோ 9 குரூப் கடை உள்ள வந்து படம் பண்ண அவங்க ரிலீஸ் பண்ணி தர்றதுனால இதை நான் யார்கிட்டையும் எடுத்துகிட்டு போகலை. இல்லாட்டினா வந்து இதுக்கு வந்து எப்படி தீர்வு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ அதுக்கு அவசியம்லாம் போயிடுச்சு. ஆனால் கண்டிப்பாக தேங்கி இருக்கிற படங்கள் எல்லாத்தையும் வந்து ரிலீஸ் பண்ணியே ஆகணும். அதுக்கு வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. வரவேற்புரை நிகழ்ச்சியில் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. படத்திற்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் என்னென்ன பிரச்சனைகள்லாம் மெயினாக டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க ஒரு விஷயத்தையும் சொன்னீங்க. இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி விஷயத்தை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.